வணக்கம். நம்ம 21 இன்ச்சி பாடி ஷர்ட்டு, பிரைவேட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷர்ட் தைக்க போறோம். அதுக்குண்டான காலர் தான். 11 இன்ச்சி காலரு. இதெல்லாம் எல்லா பக்கம் வெட்டிட்டோம்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறு வெட்டியாச்சு. இதையும் அதே மாதிரி வெட்டிக்கலாம். ஒரு அக்காத் போட்டோம்னா, நம்ம உருட்டி அடிக்கும்போது சுருக்கு இல்லாமல் அழகாக இருக்கும் பின்னாடி. இந்த பிசுறெல்லாம் வெட்டிடலாம். இது சரி பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டருக்கும் காலருக்கும் நம்ம இந்த துணியில் தான் எடுக்க போகிறோம். உள் பகுதி, உள் துணி ஷோல்டரு வெட்டிட்டோம். ஷோல்டர் எடுத்து வச்சுருவோம். அடுத்து காலருக்கு இங்கே கிடைக்குதா, எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். போதுமானதாக இருக்குது. நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வெட்டிக்கலாம். துணி தாராளமாக எடுத்திருந்தாங்க, அதனால் துணி எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ சென்ட்ரு பண்ணி ஓகேவா இருக்குது. இப்போ காலர் வந்து திருப்புறத்துக்கு நம்ம ஒரு நூல் வச்சு திருப்பிக்கலாம். அதனால் நூல் செட் பண்ணிக்கலாம். நூல் கோத்து மூலையில் எட்ஜிலே வச்சு நூல் கோத்து அப்படி திருப்பிட்டோம்னா இதுக்கு ஒரு நூல் வச்சிடலாம். அதையும் உள்ள அப்படியே சுருட்டி திருப்பி உள்ளே விட்டுடலாம். நல்லா இழுத்து விட்டு அடித்தோம்னா பின்னாடி சுருக்கு இல்லாமல் இருக்கும். இதையும் வெட்டிடலாம். இந்த துணி ஏன் இருக்குன்னா, அது நெக் எடுக்க போகிறோம் வந்துட்டு, அதனால் அது எக்ஸ்ட்ரா அது நேராக வெட்டாமல் கொஞ்சம் இடம் விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டியிருக்கோம். பார்த்தீங்களா, கூர் நல்லா அழகாக வந்துடுச்சு. காலரு நூல் கட்டுறதுனால கூர் நல்லா ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ தையல் போட்டு கவர் பண்ணியாச்சு. இந்த நூலையும் எல்லாம் வெட்டிடலாம். இப்போ இந்த நெக்கை சென்ட்ரு வச்சிட்டோம்னா சென்ட்ரு வச்சு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த காலர் எடுத்தோம் இல்லையா, அதில் அந்த வளைவோட நெக்குக்கு தகுந்த மாதிரி துணிக்கு ஷேப் கிடைக்கும். அதை அப்படியே நம்ம வச்சு அப்படியே ரெடி பண்ணிடலாம். அடித்து திருப்பினா நீட்டாக வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் சரி பண்ணி விட்டு பேக் சைடில் இப்போ ஒரு படிமான தையல் போட்டுடலாம். ஒரு சென்டராக நம்ம அங்கேருந்து வரும்போது அந்த காலருக்கு 1 இன்ச்சு முன்னாடியே நிறுத்தி கட்டிடலாம்.
காலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பட்டி. இப்போ நம்ம 1 இன்ச்சு பட்டி வச்சுருக்கோம். இது எக்ஸ்ட்ரா துணி 2 இன்ச்சு வச்சு வெட்டதுனால எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு நமக்கு இருக்குது. இப்போ அதை வெட்டிடலாம், இடைஞ்சலாக இருக்கும் இல்லைன்னா. இப்போ பாக்கெட்டு பாக்கெட்டு 5.25 அல்லது 6 வைக்கலாம். இறக்கும் மேலேருந்து ஷோல்டர்லேருந்து 6 வச்சுருக்கோம். இப்போ இதில் பெரியவங்களாக இருந்தால் 2, 2.25, 2.5 வரைக்கும் வைப்போம். இப்போ சின்ன ஷர்ட்டுங்கிறதுனால நம்ம 1.25 வைக்கிறோம். 1.25 வச்சு நேர் பண்ணுறோம். இப்போ ஒரு எல் ஷேப் எடுத்தாச்சு. அதில் வந்து 4 இன்ச்சு வைக்கலாம். நம்ம அவ்வளோ வைக்கல, 3.5, 3.25 நம்ம 3.25 வைக்கலான்ட்டு இப்போ பாக்கெட்டுக்கு துணி எடுத்துக்கலாம். இந்த பட்டி 1 இன்ச்சு வர மாதிரி 1 இன்ச்சு வர மாதிரி அடித்தாச்சு. இதில் அந்த நேர் பண்ணிவிட்டு அந்த பிசிறெல்லாம் வெட்டிடலாம். இப்போ தான் திருவாமல் இருக்கும். அதுலேருந்து நம்ம அளவு எடுத்துடலாம். இதிலிருந்து நம்ம 3.25 வச்சுக்கலாம். மூணே முக்கால், இதுவும் 3.25, இதுவும் 3.25. ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து கூறு வச்சிடலாம். ஷர்ட்டு ரொம்ப சின்ன ஷர்ட்டு தான். இதுலேயே இன்னொரு மாடல் வரும். பாக்கெட்டுக்கு, கைக்கு, காலருக்கெலாம் நம்ம ஃபேண்ட்டு கிளாத்லேயே ஒரு டிசைன் வரும். பட்டி மாதிரி, பைப்பிங் மாதிரி வரும். இது வந்து இந்த துணிக்கு நம்ம அதை வைக்கல, வேணான்ட்டாங்கனால அது வைக்கல. இப்போ நம்ம அந்த வந்து பட்டிக்கு வந்து 2 இன்ச்சு கொடுத்து வெட்டுவோம். இப்போ அது கொஞ்சம் சின்ன குழந்தையனால பெருசாக இருக்கனால நம்ம கொஞ்சம் 2 இன்ச்சு இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சு வெட்டிடலாம். ஏன்னா இல்லைனா பட்டி பட்டன் சைடு வந்து நமக்கு அது ரொம்ப பெருசாக வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் சின்னதாகிடுச்சு. இப்போ அந்த பட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பெரியவங்களாக இருந்தால் அது அப்படியே வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம கை தயார் பண்ணலாம். இப்போ இந்த கை வந்து இதில் அந்த மாடல் வேணாங்கிறனால நம்ம எப்பயும் போல் நார்மல் ஷர்ட் எப்படி தைப்போமோ அதே மாதிரியே வச்சு மடித்து அடிச்சிட்டோம். இதில் வந்து இன்னொரு மாடல் இருக்குது. அதில் வந்து அந்த பேண்ட் கிளாத் சொன்னேன் இல்லையா, அது வச்சு பைப்பிங் மாதிரி கொடுத்து அடிப்போம். அது உங்களுக்கு வேறொரு வீடியோவில் அதையும் அது எப்படி அடிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். ஷோல்டருக்கு வந்து நம்ம டபுள் தேல் போடுறோம். அதனால் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இதை மடித்து அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் திருப்பி பார்க்கும்போது உள்ளார. கை இப்போ கை முடிஞ்சது. இப்போ ஷோல்ட்ரு 10 இன்ச்சு ஷோல்ட்ரு நம்ம கைக்கும் இப்போ டபுள் தையல் போட்டுடலாம். இப்போ எல்லா பக்கம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி நம்ம 10 இன்ச்சு ஷோல்ட்ரு அது கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். 5.25 5.25 6 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் மேலே. இப்போ ஷோல்டரும் முன்னாடி பகுதியும் ஒரே மாதிரி வருதான்னு செக் பண்ணோம். கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா நம்ம அந்த தோள்பட்டைக்கிட்ட சுருக்க விழும். அப்படி இல்லைன்னா அதுக்காக செக் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ இது சரியாக இருக்குது. நம்ம தைச்சிடலாம். இப்போ ஷோல்ட்ரு முன்னாடி துணி ரெண்டையும் உல்ட்டா பண்ணிட்டோம். திருப்பும்போது உள்ள தையல் போயிடும், ஈஸியாக போயிடும். அதுக்கு மேலே நம்ம டபுள் சைடு போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் வந்து கையும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். இப்போ கை வந்து நம்ம முன்னாடி 9 இன்ச்சு லூஸும் ஆம்கோல் வந்து 5.5 11 இன்ச்சு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அதை நம்ம பாடியிலேருந்து வெட்டிக்கிறோம். முன்பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வெட்டிக்கிறோம். அவ்வளோதான்.
பேக் தட்டு வெட்டினா இப்போ முன்னாடி பகுதி முன் முன்பகுதியை அதே மாதிரி 1/4 இன்ச் வெட்டிக்கிறோம். இப்போ சரியாக இருக்கும். நம்ம அப்படியே வச்சு ஓட்ட வேண்டியது. இப்போ கரெக்டாக சென்டர் வந்துடுச்சு. இதே மாதிரி இதையும் கரெக்டாக வந்துடுச்சு, முடிஞ்சிருச்சு. சரியாக இருக்கு பாருங்கள். இப்போ டபுள் தையல் போட்டுடலாம். முடிஞ்சது. இதுவும் அதே மாதிரி அப்படி வளைவாக வெட்டிக்கலாம். இப்போ 2 கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது சைடை வந்து இணைக்கிறோம். சில பேர் சைடு ஓவர்லாக் போடுவாங்க. நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுறோம் டபுள் தையல் போட்டு. ஒரு பக்கம் சேஃப் ஆயிடுச்சு. அது கீழேருந்து அடித்தோம் இல்லையா, இது கையிலேருந்து கீழே போகணும். அப்போ தான் சைடாக போகும், பேக் சைடு போயிடும். அயன் பண்ணும்போது கரெக்டாக நீட்டாக இருக்கும். இது இப்போ டவர் அடிச்சிடலாம். இது வந்து ஏரோ தான். இப்போ 1/4 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கோம். மறுபடியும் அதை திருப்பி மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சு வச்சு
அதை கவர் பண்ணுறோம். சில பேர் ஸ்லாக் கேட்பாங்க. இப்போ இந்த கஸ்டமர் வந்து ஏரோ கேட்டிருந்தாங்க, ஏரோ மாடல். இப்போ கால்ட்ரு வந்து 1.25 4 பக்கம் வச்சுருந்தோம். இல்லை ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு தேவைப்படுது. அது சரி பண்ணி ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ காலர் சென்ட்ரு பகுதியிலேருந்து சுருக்கு இல்லாமல் அடிச்சிடலாம். ஓரளவுக்கு முடிக்கிற கண்டிஷன் வந்தாச்சு. ஃபைனல் இப்போ சற்று டிச்சிங் முடிஞ்சுது. அடுத்தது பட்டன் மார்க் பண்ணோம். காஜா பட்டனுக்கு காஜா மார்க் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷேப்பு, இந்த மாடல் எப்படி இருக்குது, ஷர்ட் எப்படி வந்திருக்குன்னு ஒரு செக் பண்ணிடலாம். இப்போ பட்டன் இல்லாதனால அது விலகி தான் இருக்கும். ஓகே, நல்லா வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குது. நம்ம காஜா பட்டனுக்கு மார்க் பண்ணிடுவோம். இப்போ மேலேருந்து 2.5 வச்சுருக்கோம். 3, 3, 6, 9.